ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. நான் உங்கள் எடிட்டர் விஜய். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோ ஆப் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான ஆப் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப் இந்த ஆப் தான். சரிங்களா, சிம்பிளான எடிட் பண்ணிடலாம். சரிங்களா, நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல சூப்பராக தான் இருக்குது. எஃபெக்ட்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நிறைய எஃபெக்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் நீங்கள் கொடுத்து ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் ஆகும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் காசு கட்டுற மாரி கூட இருக்கும். அது காசு கட்டுற வேண்டியது தேவையில்லை. ஃப்ரீ கொடுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. சரிங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லாம் பசங்க தெரிய விட்ருக்காங்க போல். சரி, அதை பார்த்து தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களோட ப்ரைவசிக்காக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறீங்க. அப்போ பின்னாடி என்னென்ன நடக்கும், ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா, அப்புறம் உங்கள் செக்யூரிட்டிக்காக நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் நேம் அடிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ லேப்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்குள்ளே போயிடுச்சு, ப்ளே ஸ்டோரில் போயிட்டீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் செக்ஷன் இருக்கும், இல்லை நீங்கள் டைப் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா, இன்னொரு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் லிஸ்ட் இருக்குது. ஆப்பில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டாப் இருக்குது. டாப் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டிக் மார்க்கும் கிளிக் பண்ணிங்கன்னா போட்டோம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஃபோட்டோ ஆப் தான் ஃபஸ்ட்டில் இருந்தது. இப்போ 5வது இடத்துக்கு வந்துச்சு. சரிங்களா, ட்ரெண்டிங்கில் ஃபஸ்ட் இடத்துல இருந்தது இந்த ஆப்பு. சரிங்க, இந்த ஆப் தான் நான் சொன்னேன், ஃபோட்டோ ஆப். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி சரிங்களா, ஃபஸ்ட்டு ரேட்டிங்கை பாருங்கள், கீழே ரிவ்யூவை பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 100 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டெவலப்பர் கான்டாக்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசின்னு ஒன்று இருக்கும். ப்ரைவசி பாலிசினால் இவங்க நம்மளோட டேட்டாஸ் வெளியே பப்ளிஷ் பண்ணுறாங்களா இல்லையான்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். க்ரோம் ப்ரௌசரில் போவோம். இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடிட் பண்ண போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, எப்படி யூஸ் பண்ணணும். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டேட்டாவும் இருக்கும். நீங்கள் படிச்சிக்கலாம். இங்கிலீஷில் இருக்க, நான் தமிழில் தான் படித்தேன் ட்ரான்ஸ்லேட் வச்சு. இது சர்வீஸ் டேட்டா. இதில் தான், இந்த சர்வரில் தான் உங்கள் ஃபோட்டோ இதுவாகும். சரிங்களா, இதில் நல்ல விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியில் கூட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கூட சொல்லியிருந்தாங்க. நல்லா தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதில் என்னமா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 2 வாரம் உங்கள் ஃபோட்டோ எங்கள் ஆப்புக்குள்ளே இருக்கும் சர்வரில். எங்கே பார்த்தீங்கன்னா சர்வரில் இருக்க சொல்லியிருக்காங்க, டேட்டா சர்வரில். அப்புறம் 2 வாரம் முடிஞ்ச பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோட்டோ டிலீட் ஆகிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்மும் உங்கள் ஃபோட்டோ நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம். அப்படி மீறி நாங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட்னா எங்களோட இது பண்ணலாம், சப்போர்ட்டு அவங்களோட போய் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா, நீங்கள் என்னோடய ஃபோட்டோ நீங்கள் வெளியிட்டீங்க, நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் இதை ஃபஸ்ட்டு படிங்க ஃப்ரெண்ட்ஸ். படிச்சுட்டு தான் உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியலனா ஜஸ்ட் அதை காப்பி பண்ணுங்க. கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன், அது இருக்கா, இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் இருக்குல்ல, நீங்கள் அந்த பேஸ்ட்டு பண்ணிங்கன்னா போதும். பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இது தமிழில் வரும். சரி, உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ லென்த்தாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, உதாரணத்துக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியலன்னா சப்போஸ் ஃபுல்லாக காப்பி கொடுத்துட்டு அப்புறம் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போயிட்டு மேலே பேஸ்ட்டு பண்ணிங்கன்னா ஃபுல்லாக தமிழில் வந்துடும். இது மூலிமா தான் நான் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, எல்லாமே வந்துச்சு. சரிங்களா, உங்களுக்கு படிக்க தெரினா கூட இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸு கூட இருக்குது. அது கிளிக் பண்ணால் கூட தமிழில் படித்து காட்ட சொல்லும். சரிங்களா, அதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். சரிங்களா, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பர்மிஷன்லாம் கேட்கும். என்னென்ன பர்மிஷன் அதுவும் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதை கிளிக் பண்ணுங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க எப்போது ரிலீஸ் பண்ணாங்க, டிசம்பர் 29, 2010.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இது காசு கட்டுற மாரி நீங்கள் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜூன் 26 அப்டேட் கொடுத்துருக்காங்க, வெர்ஷன் 3.8.15. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆப் பர்மிஷன் இருக்கா, இதே மோர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பார்த்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆக்சஸ் கேட்குறான், ஸ்டோரேஜ் கேட்குறான், அதர் இன்ஃபர்மேஷன், கூகுள் ப்ளே, பில்லிங் சர்வீஸு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, சும்மா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபுல் நெட்ஒர்க் ஆக்சஸ்ஸு, விவோ நெட்ஒர்க் காண்டாக்டு, அப்புறம் நிறைய ஆப்ஷன்லாம் கேட்குறான். சரிங்களா, இதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும். சரிங்களா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்ட பேர் இதுமாதிரி கேட்பான் கண்டிப்பாக. நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, இதெல்லாம் கவனிக்கணும். சரிங்களா, எந்த ஆப் இருந்தாலும் சரி. சரிங்களா, இப்போதைக்கு நான் ஆப் விட்டு வெளியே வந்துடுறேன். இங்கே தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். வாங்க போயிடலாம் வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக. இப்போ 4 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆப் இன்ஸ்டால் பண்ணி நெட் ஆனில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெட் ஆனில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா காசு கேட்குறான். ஃபஸ்ட்டு 3 days ஃப்ரீ. இதெல்லாம் காசை கட்ட தேவாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு ட்ரெண்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப், அதாவது ஒரு ஃபோட்டோ மட்டும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸு. உங்களுக்கு எந்த கேட்டகரிஸ் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட எஃபெக்ட்டு. இன்னொரு விஷயம், இப்போ லேடிஸ் இதுனா லேடிஸ் ஃபோட்டோவில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜென்ஸ் ஃபோட்டோ கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ ஜென்ஸுக்கு அது கிடையாது, லேடிஸ் மட்டும் தான். ஏன்னா லிப்டிக்கு அதெல்லாம் அப்படியே வந்துச்சுன்னா அசிங்கமாக தெரியும். இது கேட்டகரி எந்த கேட்டகரி. அப்புறம் ஸ்டாருக்கு இவங்களாம் பாப்புலர்னு சொல்லுவாங்க போல், ரெக்கமெண்டாக. ஓகே, அப்புறம் இங்கே வந்து ஃபயர் பட்டன் இருக்கா, ஃபயர் பட்டன் ட்ரெண்டிங் என்னென்ன ட்ரெண்டிங் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ கொடுங்க. இதில் தான் உங்களுக்கு வேலையாக இருக்குது. நியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் எடிட் பண்ண சொல்லும். இங்கே பார்த்தீங்கன்னா மை காட்டன் இருக்குது, யூஎன் காட்டன். இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தமாரி ஃபோட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு. இப்போ எப்படி எடிட் பண்ணிட்டு ப்ரோ கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ லேடிஸாக இருக்கா, ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அலோ கேட்குது. நான் சொன்ன மாரி சரிங்களா, மீடியா ஃபைல் அலோ கேட்குது. இப்போது ஜென்ஸ் எதுவுமே இல்லையா, இந்த நேரத்தில் லேடிஸாக வரானுங்கப்பா, சாரி. சரி, கொடுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ எதுன்னு பாருங்கள். இப்போ என்னோடய ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஃபோட்டோ இப்போ பார்த்தீங்கன்னா சைஸு கட் பண்ணுமா கேட்குறாங்க. சைஸ்லாம் வேணாம், எனக்கு இப்போதைக்கு இந்த போதும். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஆட்ஸ் வரும், அந்த ஆடை வந்து நீங்கள் தட்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸிங் நடக்குது. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்லாம் கொடுப்பாங்க. வெயிட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அவ்வளோ சிம்பிள் எடிட் தான், ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எங்கள் ப்ளஸ் பட்டன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் பட்டன் பார்த்தீங்கன்னா எங்கள் டெக்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கூடுதலாக உங்களுக்கு எஃபெக்ட் வேணால் கொடுத்துக்கலாம். ஜிஃப் இது 2மே கொஞ்சம் காசு கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது வந்து ஃப்ரீ தான் அப்படி சொல்ல. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டு என்னோடய பேர் நான் அடிக்கிறேன், எடிட்டர் விஜய் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு இதுக்கு தேவையான பாண்ட்ஸுகளை டிஃப்ரெண்ட்டான வரும். இது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான பாண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எவ்வளோ லென்த்துக்கு வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிளாக் ஓகே, உங்களுக்கு தேவையான வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போதைக்கு நான் எதுவும் கொடுத்துருக்கு, இது நல்லா சூப்பராக அவ்வளோதான். அப்புறம் கலரு இந்த டெக்ஸ்ட் கலருக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து இதுவும் ஒப்பாசிட்டி எவ்வளோ லைட்டாக வேணுமா டார்க்காக வேணுமான்னு சாரி டிக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சஜெக்ஷன் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே தான் ஆகும். எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்டு கொடுக்குறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் எஃபெக்ட்ஸ். சரிங்களா, நீங்கள் கொடுக்குறது வேஸ்ட்டு தான். இப்போ எனக்கு எந்த எஃபெக்ட்டுனா உதாரணத்துக்கு இப்போ இந்த ஆயில் பெயிண்டிங் வேணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லலாம். எஃபெக்ட் மேலே எஃபெக்ட் கொடுத்தா நல்லா இருக்காது. நீங்கள் பாட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது. சரிங்களா, அதுக்கு அந்த எஃபெக்டே போதும், ஒரிஜினல் எஃபெக்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஃப் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் காசு கட்டுற மாதிரி சொன்னேன். நான் எப்படி சொல்கிறதுனா, இப்போ உங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோ வைக்கிறேன், கண்ணடிக்கிற மாரி தலையில் வச்சுக்கிறான் போல். இதை நான் கொடுக்குறேன். ஏன்னா ஆண்டிங்கெலாம் வர சாப்பிடுறாங்க பாட்டு கொடுத்து. வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அனிமேஷன் வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே டிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுக்குறேன். கொடுத்த பேர் பார்த்தீங்கன்னா சிலது வருது. ஓகே, நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிலது காசு கட்டுற மாதிரி இருக்குது சொன்னால. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள்.
சிலது காசு கட்டுற மாரினா அந்த ப்ரோ வெர்ஷனு அதுமாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எஃபெக்டில் ஜிஃபில் போயிடுறேன். சிலது கொடுக்குறாங்க, இதுதான் ப்ரோ வெர்ஷனு, இதுதான் காசு நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீயாக பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, உங்களுக்கு அப்படியே லைவாக தான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா காசு $4 500 $9 வருது. ஜஸ்ட்டு $9. நீங்கள் தாராளமாக காசு கட்டி கூட யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபன்னுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி காசு கட்டுறது எனக்கு வேஸ்ட்டு, பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா, பணம் எதுக்கு யூஸ் பண்ணணும் அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா, பணம் அருமை தெரிஞ்சவங்க பரவாயில்ல, தெரியாதவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, தேவையில்லாதெல்லாம் சொல்கிறேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் அவுட் இருக்கும். இந்த கட் அவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பிஎன்ஜி வந்து கட் பண்ணி தரும். எப்படி அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக கட் பண்ணியிருக்காங்களான்னு. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ விரலில் வந்து துண்டு விரல் வச்சு கட்டை விரலில் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு தலைலாம் போயிடுச்சு, பரவாயில்ல. யார் அவன்? இப்போ பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ் ஆகுது. இப்போயே 10 நிமிஷம் ஆகிடுச்சா, நீங்கள் பார்ப்பீங்களா தெரில, செம கண்டா இருப்பீங்க. சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிங்க, உள்ள முடிஞ்சு போச்சு வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுவீங்க. சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வித்தவுட் வாட்டர் மார்க் கொடுக்குறாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அவ்வளோ சேவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த வாட்டர் மார்க் இல்லாமல் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணனா, ஜஸ்ட்டு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிட்டேன். சரிங்களா, சிம்பிள், அது ஃபோட்டோ லோகோவே தேவையில்லை. சரிங்களா, அப்புறம் கேலரியில் போய்ட்டு கிராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களை டிபி வச்சுக்கலாம். சரிங்களா, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்னாப் இவ்வளோ தான். சரிங்களா, நிறைய விஷயம் தனிட்டேன், எப்போவுமே தனார விஷயம் தான், சில நாள் கண்டுக்காதீங்க. அப்புறம் லேடிஸுக்கு நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க ட்ரெண்டிங்கில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆப் நான் ப்ரைவசி உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா இது நீங்கள் லாகின் பண்ணி எடிட் பண்ணி கூட இதில் போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு எனக்கு வேணாம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் ரிச் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் கலர் எஃபெக்ட் கொடுத்து நல்லா மாசாக கொடுத்தீங்கன்னா இதில் வந்து சஜெக்ஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிச்சான ஃபோட்டோ. சரிங்களா, இவங்க ரிச்சான ஃபோட்டோஸு. சரிங்களா, இது மூலிமா உங்களை பார்த்து கூட வருவாங்க. சரிங்களா, அதனால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பண்ணியிருக்கேன், ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த நியூ டெம்ப்ளேட்காக தான் நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. மற்றபடி எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரிங்களா, ஜஸ்ட்டு இதுமாரி டெம்ப்ளேட்டுக்காக தான் எனக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இதெல்லாம் பிக்சார்ட்லேயே பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீஸு தான் ஃப்ரெண்ட்ஸ், பிக்சார்ட்லேயே அசால்ட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் என்ன வந்து கூடுதல் உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்குறாங்க. இந்த ஃபேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஓவராக கொடுக்குறாங்க. காட்டன் ஃபோட்டோ மாரி இருக்குது, பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள், கீழே லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா, யூஸ் பண்ணும்போது அந்த பர்மிஷன் அதான் ப்ரைவசி போய் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, படிக்காமல் விட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்து அதான் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ப்ரைவசியை பற்றி. சரிங்களா, தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.